திருவாச்சார் டெம்பிள் வந்துவிட்டோம். பதிமூணாம் நூற்றாண்டில் மாபெரும் ஒரு தலைநகர் விஜயநகர பேரரசு ஹம்பி. அர்ச்சனா ரூம் ரெஸ்டாரண்ட் எடுத்தாச்சுங்க. 800. அப்படியே பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதிக்கரை கோயிலுக்கு பக்கத்தாலே எடுத்தாச்சு. 24 hours. ₹800. 1000 சொன்னாங்க. 800. அங்கே ரூமுக்கு போகலாம். இங்கே எல்லாமே ஹோம் ஸ்டே தாங்க. அப்படியே அவங்கவுங்க வீடை அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம், சிங்கிள் பெட். நைட்டு ஸ்டேக்கு மட்டும்தான். ஓகே தான். நம்மளுக்கு கோயிலுக்கு பக்கத்தாலே எடுத்தாச்சு. இன்னும் நடக்கிற நேரம் தான். எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும். சூப்பர். இப்போ நம்ம போய் துங்கபத்ரா நதிக்கரையில் குளிச்சுட்டு வரலாம். ಹಂಬಿ ತುಂಗಭದ್ರಾ ನದಿಯ ದಂಡೆಯಲ್ಲಿ ಹಾಗೂ ದೇವಸ್ಥಾನದ ಸುತ್ತಲೂ ಬಹಿರ್ದೆಸೆ ಮೂತ್ರ ವಿಸರ್ಜನೆ ಮಾಡುವಂತಿಲ್ಲ. ಸಾಕಷ್ಟು ಶೌಚಾಲಯಗಳು ಇದ್ದು ಭಕ್ತಾದಿಗಳು ಬಳಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಕೋರಿದೆ. ನದಿಯ ದಂಡೆಯಲ್ಲಿ ಸ್ನಾನಘಟ್ಟ ಮಂಟಪಗಳಲ್ಲಿ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ತುಂಗಭದ್ರಾ ನದಿಕரை ಕುಳಿಕೆ வந்தாச்சு. ಅಲ್ಲಿ ಬೀಚಡದೆ ಡಸ್ಟ್ಬಿನ್ಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಕೋರಿದೆ. ದೇವಸ್ಥಾನದ ಸಿಬ್ಬಂದಿ ಹೋಮ್ ಗಾರ್ಡ್ಗಳು ನೀಡುವ ಸೂಚನೆ ಸಲಹೆಗಳನ್ನು ಪಾಲಿಸಲು ಕೋರಿದೆ. ದೇವಸ್ಥಾನದ ಆವರಣದಲ್ಲಿ ಧೂಮಪಾನ, ತುಂಗಭದ್ರಾ நதி இங்கே பாருங்க. பாறையிலேயே அப்படியே நந்தி பகவான் சிறப்பு. நந்தி பகவான் இருக்கு. இங்கேயும் நல்லா செதுக்கியிருக்காங்க. காலில் அங்கே ஒரு நந்தி இருக்காது. இந்த சிவன் இதான் பாருங்க. அது பாறையில பெருசாக நந்தி பகவானே இருக்கு. ಭಕ್ತಾದಿಗಳು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಕವರ್, ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಬಾಟಲ್ ಇನ್ನಿತರ ವಸ್ತುಗಳನ್ನು ತರಬೇಕಿರಲು ದೇವಸ್ಥಾನದ ಆವರಣದಲ್ಲಿ ಮತ್ತು ಸುತ್ತಲೂ ವ್ಯಾಪಾರ. ನಮಃ ಶಿವಾಯ. ಮಾನ್ಯ ಆಯುಕ್ತರು ತುಂಗಭದ್ರಾ ನದಿ ಬೆಂಗಳೂರು ಇವರ ಆದೇಶದಂತೆ ಸೇವೆಗಳು ಮಾಡಬೇಕು. ಗಣೇಶ ಟೆಂಪಲ್. ಓಂ ಗಣಪತಿಯಾಯ. ಓಂ ಗಣಪತಿಯಾಯ. ஓம் கணபதியாய். பெரிய விநாயகர். ஓம் மகா கணபதி. ஓம் மகா கணபதி. ஓம் கணபதியாய். மகா கணபதி. ஓம் மகா கணபதி. ஓம் மகா கணபதி. சிறப்பு. கலைகள் சிறப்பு. ஹம்பி
சிறப்புங்க. எல்லாமே சின்ன கல்லுலாம் இல்லைங்க, எல்லாம் பெரிய பெரிய கல்லு தான். அதான் விநாயகர் தரிசனம் பண்ணியாச்சு. ஹம்பி விநாயகர். கட்டடக்கலை சிறப்பு. எல்லாம் மேட்ல அப்படியே அடிக்கிறாங்க. இந்த இடம் பார்த்தோம்னா அப்படியே கீழே இறங்குது இந்த இடமே. கரெக்டான ஒரு கோட்டைக்கு பாதுகாப்பு மாதிரி கரெக்டா இருக்கு. சுத்தியும் மலைகள், துங்கபத்ரா நதி, இந்த இடத்துல ஊர். சிறப்புங்க, சிறப்பான ராஜ்யம். கரெக்டா இங்க இருந்து நம்ம கண்காணிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அதுதான் இயற்கை அமைப்பு. இந்த தலைநகரம் இந்த அந்த பீடெல்லாம் ரொம்ப சூப்பரா சிறப்பா இருந்திருக்கு. பாறை தாங்க, சுத்தி நிறைய பாறை. ஊரே பாறையிலேயே கல்லுலயே ஒரு பாதுகாப்பு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் பாறை தான், எல்லாமே சுத்தியும் பாறை தான். சசிவே கல்லு கணேஷ். இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா அது உள்ள கோபுரத்துக்குள்ள இருந்தது, இது வெளிய மண்டபத்துக்குள்ள. இதுவும் நல்லா சிறப்பா இருக்கு. எங்க வந்தாலும் மலை தாங்க, மலைதான் ஏறணும், மலைதான் அமைப்பு. அதெல்லாம் சுத்தமா சேதம் அடைஞ்சிருக்கு. ஓம் கணபதியாய. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய. கன்னட மொழியில நம்ம எழுதி கணேஷா. ஓம் கணபதியாய. நல்ல அமைப்புங்க, எல்லாம் பாறை தான். பாறை மேல இப்ப நின்றுட்டோம்னா யாரு வர்றாங்க போறாங்க எல்லாமே தெரியும். இந்த இடமே ஒரு அமைப்பு, அதனாலதான் இங்க அமைச்சுக்கிட்டாங்க தலைநகரம். அப்பெல்லாம் பார்த்தா இது கண்ணு கட்டுறதோட ஒரு காடாதான் இருந்திருக்கும். எல்லாமே பாறை தான். இந்த இடத்துல நம்ம இருக்கு. இங்க இருக்கு பெருசா. கைடு இருக்காங்க, டூரிஸ்ட் கைடு. என்ன ஏதுன்னு டீட்டெயிலா தெரியும். கன்னடத்துலதான் சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நாம இருக்கிறத அப்படியே பார்ப்போம். எல்லாமே வரலாறு தான்.
கிருஷ்ணா டெம்பிள். இதுவும் பாருங்க மேல எல்லாம் செங்கல்லயே இது பண்ணிருக்காங்க. அந்த செங்கல்லயே அந்த சிலை எல்லாம் தெரியுது. இந்த சிலை அந்த சிறப்பா இருக்கு. கிருஷ்ணா டெம்பிள். இது கருங்கல் கீழே, மேல பார்த்தா செங்கல். அந்த செங்கல்லயே அந்த இது இந்த உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய கோபுரமா இருந்தது. கிருஷ்ணா டெம்பிள், சிவன் டெம்பிள். இருக்குங்க கருங்கல். நிறைய பாறை இருந்துருக்குங்க. அதெல்லாம் போட்டு கல்லுலயே கட்டிட்டாங்கப்பா. சுத்தி சுத்தி கருங்கல்லு தான். அந்த ஏரியாவே கல்லு தாங்க. கிருஷ்ணா டெம்பிள் சிறப்பா இருக்கு. இந்த கோபுரம் கோபுரம் பாதிதான் இருக்கு. கோபுரத்துல பாருங்க இந்த உருவச்ச சிறப்பா இருக்கு. சின்ன சின்ன தலை மாதிரி நல்லா இருக்கு. செங்கல் கீழே கருங்கல். அதுவுமே விரிசல் மாதிரி விட்டுருக்கு. வெள்ளக்காரன் வரத்துக்குள்ள இவங்களே அடிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா வெள்ளக்காரன் இந்த அளவுக்கு கூட சேதம் பண்ணிருக்க மாட்டான். இதுக்கு சுல்தான் படையெடுத்து ஸ்ரீநகர பேரரசையே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கட்டடக்கலையை பொண்ணும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது சேதம் பண்ணிட்டாங்க. சிறப்புங்க. அது சுத்தியும் கருங்கல்ல தான். ஆனா அந்த கோபுரம் மட்டும் செங்கல். செங்கல் விமானம். நேர்த்தியா இருக்குங்க. இந்த பக்கம் நாலா பக்கமும் இருந்திருக்கு கோபுரம். அதனாலதான் உங்களுக்கு அந்த செங்கலுங்கிறதுனால மலான்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. நம்ம கிட்ட அப்ப ஆயுதம் அணு ஆயுதம் மாதிரி எதுவும் இல்லை. அந்த கத்தி கம்பி இந்த மாதிரிதான். அந்த போர்ல ஏதோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எவ்வளவு சேதம் ஆயிடுச்சு. இதே குண்டு இந்த மாதிரி இருந்தா கூட இன்னும் இந்த கல்லுலாம் இதாயிருக்கு, சேதமாயிருக்கு. சிலை ஏகப்பட்ட சிலை இருக்குங்க. அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு ஒரு நாள் பத்தாது. கிருஷ்ணர் அவதாரம். இந்த நாகத்தை வாழை பிடிச்சு இங்க வருங்க. அது பிரம்மாண்டமா இருக்குங்க. அப்படி கரூர்ல சாமி இருக்காது. மியூசியம்ல வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு கலை தான். ஒரு கதை இருக்கும். நரசிம்மர் செட்டா இருக்கு. சாமி இல்லை. அதை எடுத்து மியூசியம்ல அதை எடுத்து வச்சிருப்பாங்க. கும்பிட்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இருந்து வழிபட்ட தலதாங்க எல்லாம். ஒரு மாதிரி திருவிழா மாதிரி சிறப்பா இருந்த இடம் தான். இப்ப சாமி அது இல்லை.
இத்தனை சிற்பங்கள் இருக்குங்க இது மாதிரில. எல்லாம் சின்ன 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 இதுதான் ராமாயண கதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கிஷ்கின் தாங்கிறாங்க இந்த இடம். ராமர், வாலி, ஹனுமான். எனக்கு அப்படியே இந்த 1001 படம் தான் நம்மளுக்கு இந்த பழைய கால படம் மாதிரி தெரியும், பார்த்துருக்கோம். அதனால அந்த எஃபெக்ட் இருக்கு. ஆனா அதே மாதிரி இங்கேயும் ஒரு ராஜ்யம் நடந்திருக்கு. ராஜராஜ சோழன் ராஜ்யம் மாதிரி விஜயநகர பேர். நமது மதுரை, சோழாச்சாரம், சோழன், பாண்டியன் 4 பேருங்கிறதுனால நமக்கு தனித்தனியா தெரியுது. இவங்களுக்கு ஒரே இதா விஜயநகர பேரரசுனால நல்லா ஒரு ஊர்லயே நல்லா சிறப்பா இருந்திருக்கு. எல்லாமே சிறப்பு. மண்டபத்தூர் சுண்ணாம்பு கல் பெண்கள் சிற்பம். இங்கேயும் இந்த கோபுரம் 4 பக்கம் 4 கோபுரம். தூண்ல சிறப்பு. சின்ன கோபுரம், இது சின்ன கோபுரம். இதுலயுமே கருவறையில எதுவுமே சாமி இல்லைங்க. இது ஒரு அழிந்த நகரம் தான், நல்லாவே அழிச்சிட்டாங்க. நம்ம இருக்குது அங்க விஜய் விட்டலா ஒண்ணு, இந்த விருப்பாச்சர் சிவன் கோயில், இந்த 2லதான் சாமி இருக்கு. அதெல்லாம் ரொம்பவும் சேதம் இருந்துச்சு. அது விருப்பாட்சியர் சிவன் டெம்பிள் மட்டும்தான் அந்த கோபுரம் இருக்கு. கிருஷ்ணர் கோயிலுங்க. இடமே அப்படியுமே வலி சாஞ்சி மாதிரிதான் இருக்கு. எல்லாம் சேதம் அடைஞ்சு பாருங்க, இந்த இடம்லாம் நல்லாவே சேதம் அடைஞ்சிச்சு. விரிசல் விட்டுருக்கு. கோபுரத்துல அந்த இதெல்லாம் சிறப்பு. கிருஷ்ணர் கோயில், கிருஷ்ணர் கோயிலுங்க. அப்படியே எதுக்கால பார்த்தோம்னா ஒரு மாதிரி கடை வீதி மாதிரி இருக்குங்க. நம்ம அந்த மண்டபம் மாதிரி இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் இந்த கடை வீதி இருக்கும், பொருள் மாத்துறது. இது கொடுத்தா அது வாங்கிக்கலாம். சுத்தி இருக்குங்க. இந்த இடமும் ஒரு மாதிரி காலி இடம் மாதிரி இருக்கு. தூணெல்லாம் அப்படியே கல்லுதான். பக்கத்தால் அப்படியே ஒரு மலை. அது மலைலாம் சாதாரண மலை இல்லை, பெரிய பெரிய கல்லுதான். அந்த ஒரு இடம் பெரிய பெரிய பாறை. கடைவீதி இந்த இடம் தாங்க. பாருங்க, பஜார் தான் போட்டுருக்கு. பஜார், கிருஷ்ணா பஜார், கடைவீதி தாங்க. பஜார் இருந்திருக்கு. சிறப்பு. அப்படியே இந்த தூண்லயே போவேன். கடைவீதி மாதிரி மண்டபம், தெப்பக்குளம்.
நல்ல ஒரு அமைதியான இடம். தெப்பக்குளை சுற்றியும் மண்டபத்தையும் நல்லா பாசம் பிடிச்சிருக்குங்க. இங்கே ஒரு கோபுரம் இருக்கு. கோபுரம் பாறை. அந்த காலத்துல எப்படி இருப்பாங்கிற மாதிரி யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. ஹம்பி ஹம்பி தான். கிருஷ்ணா டெம்பிள், கிருஷ்ணா பஜார், கலவீதி, தெப்பக்குளம். நல்ல பெரிய காலி இடம். காலி இடம்னா ஏதோ தெப்பக்குளமா இல்ல சிறப்பா இருக்குங்க. மேல கோயில் பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. கோயில் மேல கீழே இந்த இடம் கீழே இறங்கி இந்த கடை, அதுக்கு கீழே வந்து இங்க தெப்பக்குளம். மிக சிறப்பு. அந்த அளவுக்கு இங்க அப்பா மக்கள் தொகையும் இருந்திருக்குங்க. 1 மில்லியன் மக்கள் தொகை இங்க இருந்திருக்காங்க. ஹம்பி இந்த சுத்தி விஜயநகர பேரரசு சிறப்பாக ஆட்சி. அதனாலதான் உங்களுக்கு பக்கத்தால கோயில் பக்கமாவே தான் இருக்குங்க. எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கு. பெரிய ஒரு வர்த்தகமே இருந்திருக்குங்க. சிறப்பு. ஹம்பி பார்க்க வேண்டிய இடம். இந்த இடம்லாம் மிதிக்க வந்து இந்த இடம்லாம் வந்து பார்க்கறது பெரிய ஒரு விஷயம். சிறப்பா வாழ்ந்திருக்காங்க முன்னோர்கள். படி ஏறி மேல இருந்திருக்காங்க. வந்தாச்சுங்க, வந்தாச்சு. நம்ம நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் பெரிய கோபுரத்துக்குள்ள இருக்காத மாதிரி சேதம் அடைஞ்சிச்சு. இங்கதாங்க அந்த சிவன். வந்துட்டோம். ஹம்பி பார்த்தது இடம் வந்துட்டோம். லட்சுமி நரசிம்மர் பா கம்பீரமா இருக்காது. சனிக்கிழமை சிறப்பு லட்சுமி நரசிம்மர் தரிசனம். அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு பக்கத்தால தாங்க இந்த கிருஷ்ணர் கோயிலு. கீழே இறங்கி வந்தோம்னா இங்க நம்ம லட்சுமி நரசிம்மர். 2 4 6 7 தலை நாகம். நல்லா காலை மடக்கி உட்கார்ந்து. நரசிம்மர் இந்த பக்கம் நம்ம சிவன். இது அந்த செங்கல் மாதிரி இருந்திருக்கு, ஆனா சாத முடிஞ்சிருச்சு. கையெல்லாம் உடஞ்சிருக்குங்க. கையெல்லாம் இங்க ஸ்டோன். 4 கை, 2 கை. லட்சுமி நரசிம்மர் 6.70 மீட்டர் 1528வது வருஷத்துல இது பண்ணிருக்காங்க. நரசிம்மர் டெம்பிள். பாறை ஒண்ணு பெரிய பாறை. லட்சுமி நரசிம்மர்
சிவலிங்கா டெம்பிள் சிவன் 3 மீட்டருங்க அந்த சிவலிங்கம். இந்த தண்ணியில இருக்கு சிவன் மேல கோபுரம் இருக்கு, அது இடிஞ்சு இருக்கு. ஓ வாட்டர் சிவன் டெம்பிளுங்க. இந்த சிவன் டெம்பிள் பாத்தீங்கன்னா அந்த தரமட்டத்துல இருந்து கீழே போகுங்க. எந்நேரமும் தண்ணியில தான் இருக்கும் கீழே. மழை காலத்துல இருந்தா சிவனே முழிக்கிறோம். பாதாள லிங்கம் சிவன் டெம்பிள் பாருங்க. இங்க இந்த ரோடு போது இதுக்கு இது கரெக்டா இருக்கா? இது கீழே இறங்கும், இன்னமும் கீழே இறங்கும். சிவன் இருக்கிற இடம்லாம் இன்னும் கீழே இறங்கும். இங்கேயும் பெரிய கோபுரம் இருந்திருக்கு. பாதாள லிங்கம். ஓ நம சிவாய. விருப்பக்ஷா டெம்பிள். அங்க ஒரு விருப்பக்ஷா டெம்பிளுங்களா, இங்கேயும் ஒரு விருப்பக்ஷா சிவன் டெம்பிள். ஓ நம சிவாய. இது பார்த்தோம்னா தண்ணி தான் இருக்கும். இதான் தண்ணியில தான் சிவன் இருப்பாரு. நம சிவாய. தண்ணி இருக்கு பாத்தீங்களா? தண்ணி தான் போய் பார்த்துட்டு வரணும். தண்ணி டெம்பிள் நல்ல ஜில்லுன்னு தண்ணி. நந்திபவானி நம சிவாய. காலு முக்கிய அளவுக்கு இருக்கு தண்ணி. தெரியல உள்ள இருக்கு சிவன். இன்னும் தண்ணி கம்மியாகுது. இல்ல மீன்ல இருக்கு, பாக்க பிடிச்சிருக்கு.
ಇಲ್ಲಿಯೇ ಸ್ವಲ್ಪ ಆಳ ಇದೆ. இது ஒரு பிளேஸுங்க. இது தடுப்புச்சோறு மாதிரி இருக்கு. இந்த இடம் பார்த்தோம்னா இது ஒரு கோட்டை. கோட்டை வாசல், பெரிய வாசல். கருங்கல் தான், கருங்கல்லே போட்டுருக்கோம். இங்க ஒரு டவர் இருக்குங்க, பாண்ட் டவர். கல்லு தாங்க. இங்க கல்லு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய மலை இருக்குங்க, எல்லாமே பாறை மலை தான். அதனால அந்த மலையே உங்களுக்கு ஒரு இது, ஒரு மலையை அடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு கட்டுமானம். இப்படி ஒரு இது வச்சும் வந்துட்டாங்க பாருங்க சுல்தான். இப்போ இவங்க விட அவங்க ஜாஸ்தியான படைகள் இருக்கிறதுனால. அது இல்லாமல் இந்த விஜயநகர் பேச பார்த்தீங்கன்னா, இந்த அம்பி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கு. சென்ட்ரல்னா பார்த்தீங்கன்னா இந்த எந்த பக்கமும் கடல் கூட இல்லைங்களா, இந்த பக்கம் நம்மளுக்கு சென்ட்ராகனால 4 பக்கம் எப்படி வேணா வரலாம். நம்மளுக்கு ஒரு பக்கமாச்சும் ஏதோ ஒரு நம்ம சாதகமாக இருந்தால் தாக்கலாம். நம்ம நிற்கிறோம், 4 பக்கமும் வந்தால் என்ன பண்ண முடியும். அதனால அது திப்பு சுல்தானுங்க அந்த அவங்க சைடு மேலே இருக்கிறவங்க வந்து இங்கே பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம கீழெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சைடு ஒரு சைடு கடல், 2 சைடுமே கடல் தான். அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா தான் நம்மளுக்கு வர வழியில் நின்னோம்னா போதும். இது பின்னாடி முன்னாடி 4 பக்கமும் எப்போ எப்படின்னு என்னன்னே தெரியாம. ஆனால் இவங்களோட ஆட்சி காலம் 300 ஆண்டு ஆட்சி காலம் சிறப்பு. எல்லாமே பயங்கரமான ஒரு இதுதாங்க. இந்த படையை பொறுத்த வரைக்கும் நெற்படை வெல்லும் மாதிரி தாங்க இருக்கு. கருங்கல் அமைப்பு கூட கரெக்டா இருக்குங்க. குழி, இது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குங்க, நீங்க வீடு மாதிரி இருக்க மாட்டிருக்கு. தெரியுதுங்களா அந்த வீடோட அமைப்பு? இந்த நம்ம பேஸ்மெண்ட் போட்டோம்னா அந்த பாத்ரூம், இந்த ஹாலு, அதோட பேஸ்மெண்ட்டும் பா பயங்கரம். இங்க ஒரு பேலஸ் மாதிரி இருக்குதாங்க. பேலஸ் தாங்க இது. இங்கதாங்க அவங்க வீடு இருந்திருக்க மாட்டேங்குது. அது கோயில் நகரம். இது வந்து அந்த ராஜாக்கள் இருக்கிற வீடுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, வீடுதான். பாருங்க, வீடுதான். சரியான பேர். ஒரு மணிக்கு அங்க நின்று வாட்ச் பண்ற மாதிரி ஒரு இடம். வீடாதான் இருந்திருக்குங்க. பேலஸ் தாங்க, பெரிய இடமா இருக்குது. அங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. சரியா போச்சு. இது பேலஸ் தான். டிசைன் சூப்பரா இருக்கு. கணக்கு பார்த்தா இங்க இருந்து அது வரைக்கும் பாருங்க தடுப்பு சவர். வீடாதான் இருந்திருக்கும். ராஜாக்கள் பேலஸ். இந்த இடமும் நல்லாதான் இருக்கு. இந்த வீடு இந்த பக்கம் வந்து அங்க போலாம்.
4 பக்கம் ஏதோ பக்கம் போகலாம். அங்க ஒரு கோயில் இருக்கு பக்கத்தால. இப்படியே போகலாங்களா, அந்த பக்கம் போய் போகலாம்? அந்த பக்கம் போய் போகலாம். இது ஒரு இடம் தான் சிறப்பு. பெரிய பேலஸா இருந்திருக்குங்க, எல்லாம் இடிச்சுட்டாங்க. அந்த பேஸ்மெண்ட் இருக்கு, அந்த கீழே அந்த இருந்த அமைப்பு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய சுவர் தான், ராஜாவோட வீடா கூட இருந்திருக்கலாம். எல்லாமே அப்படிதான். இந்த இடம் அந்த இடம் எல்லாமே கல்லு தாங்க, பெரும் பருங்கல்லையா தவிர்த்தாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாசல் ராமச்சந்திரா டெம்பிள். ராமருக்குங்க, ராமர் கோயில் நினைக்கிறேன். 1416 வந்து கட்டடக்கலையே சிறப்பா இருக்கு. இது ஒரு கல்லு, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு கலர். ராமச்சந்திரர் பாருங்க, அந்த ஸ்டோனே பாருங்க, கருப்பு கலர்ல இருக்கு. இந்த தூணே பாருங்க, கருப்பு கலர்ல இருக்கு கல்லு. சாமியில எது இல்லைங்க. கரெக்டா பாருங்க, ஒரு ஆள் போற மாதிரி. கட்டிடக்கலை எல்லாம் சிறப்பா இருக்கு. சரிங்களா? ನನಗೆ ನನ್ನ ಗಂಡ ಸಿಗ್ಲಿಲ್ವೋ ನಿನಗೆ ನೀನೇನು ಸಿಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಲವಕೋಶ ಹುಟ್ಟಿದ್ಮೇಲೆ ಸಿಕ್ಕದಕ್ಕೆ ಇದು ಮಾಡಿ ಒಳಗೆ ವಾಲಿಗೆ ಒಬ್ಬ ಮಗಳಿದ್ದ ಮಗ ராமர் கதை தான், ராமாயண கதை அப்படியே இருக்கு. அவங்களுக்கு இந்த கோயில் பத்தி அந்த இதை பத்தி தெரியுது, கரெக்டா சொல்லுவோம். மேல செங்கல், கீழே கருங்கல். கிருஷ்ணர், ஹரே கிருஷ்ணா. கிணறு தான், தண்ணி இருக்கு. பயங்கரமா இருக்குங்க இந்த கல்லுக்காக, இந்த ஸ்டோனுக்கு பயங்கரமா இருக்கு. ஸ்டாச்சு இன்னும் அது இது அழியாம இருக்கு, தெரியுதுங்களா? அந்த ஸ்டாச்சுவோட அப்படியே தெரியுது திக்னஸ். மற்ற இடம்லாம் அழிஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோனுக்கு என்னமோ தெரியல, அந்த பூவெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இந்த பூ, அந்த கோலம் ரொம்ப சின்ன ஸ்டோனு தான் தெரியலதா. மற்றபடி இந்த பெருசுலாம் பாருங்க, அப்படியே என்ன அந்த மூஞ்சி இன்னும் அப்படியே இருக்கு.
இந்த கல் இப்ப இந்த இடம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப ரெண்டு பூஜாடி மாதிரி இருக்கு. அந்த இடம் பூஜாடி அப்படியே பார்த்தா தெரியுது பாருங்க. அந்த தூணோட பூஜாடி. ஆமா, எல்லாமே அனுமான் படம், நரசிம்மர். இந்த இதுலயுமே கருவறையில சாமி இல்லைங்க, மியூசியத்துலதான் இருக்கும். அது இல்லாம இவங்க நிறைய அழிச்சிட்டாங்க. ஒன்று ரெண்டு ஏதோ இருந்ததுலாம் மியூசியம்ல இருக்கும். இங்கேயே மியூசியம் இருக்கு, டெல்லியில இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த மியூசியத்துல போட்டிருப்பாங்க அம்பி ஸ்டாச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிறப்புங்க. டான்ஸுங்க, டான்ஸு, கலை நிகழ்ச்சி, யானப்படை. பயங்கரங்க. இது பெரிய ஸ்டோன் தான். அந்த ஸ்டோன்லயே இந்த பக்கம் அழிஞ்சிருச்சு. யானை மேல உட்காந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ், குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டங்கிற மாதிரி எல்லாமே இருக்குங்க. சிறப்பு சிறப்பு. இடமும் பார்த்தோம்னா நல்லா காலி இடம். எல்லாமே நல்லா இருக்கு. டான்ஸ் தாங்க, டான்ஸ், குதிரை. இந்த கீழெல்லாம் பார்த்தா யானை. இதுல வால் சண்டை, கத்தி சண்டை மாதிரிலாம் இருக்கு. டான்ஸ் தான் நிறைய இருக்கு. இங்க போயிட்டு வரணும். அந்த பக்கம் வந்ததுதான் அதோட கட்டட அரண்மனை எல்லாம் அழிஞ்சிருச்சு. அதேதாங்க. இந்த சுத்தி இந்த டிசைன், இந்த யானை கல்லுதான், கருங்கல்லு தான். சுத்தி அரண்மனை. இந்த இதெல்லாம் இந்த அடுக்குனதுல விழுந்துருக்கு. இதெல்லாம் இதோட மேல இருந்த பகுதி. சிறப்பு. இங்க பார்த்தாலும் தெரியும், இந்த டிஷ் பார்த்தா ஒரு சின்ன கல்லு தான். இதுல ஒரு 6-7 கல்லா இருக்கு. அப்படி இதுலயே ஒரு கதை வந்திருக்குங்க, ராமாயண கதை தான் நினைக்கிறேன். இது கட்டு இதுவும் அப்படி எல்லாம் ராமரோட இது ஹனுமான் வால் எல்லாமே இருக்கு. என்னாலே நம்ப முடியலைங்க. படத்துல பார்த்ததெல்லாம் நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அந்த கற்பனையா இருக்கிற மாதிரி தான். இப்ப அது ஒண்ணும் இல்லை, அந்த படத்துல பாக்குறோம் அந்த கட்டடமா இருக்கும். இப்ப அந்த பேஸ்மெண்ட் நிஜமாவே பாக்குறப்ப என்னால நம்ப முடியலைங்க.